அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். ஆண்கள் பக்கம் ஏதாவது சொல்லுவாங்கன்னு நானும் வாய் தடவை பார்க்குறேன். ஒரு வாய் அசைய மாட்டேங்குது. அண்ணா அன்னைக்கு கொடுத்த கேக் நல்லா இருந்துச்சுண்ணே, மிக்சரும் கொடுத்தீங்க, அடுத்த வருஷமும் கொடுங்கண்ணே. அல்லேலூயா. அவன் மீதிலோ அவன் கிரீடம். இப்போ சொல்லுங்க பார்ப்போம். அவன் மீதிலோ அவன் கிரீடம் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போடு இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வருஷத்தை ஆண்டவர் உன்னையே கர்த்தர் அப்படி பூக்கிற மரமா பார்க்கிறார். உன் தலையில ஒரு கிரீடம் ஆண்டவராகி கர்த்தர் வைக்கல, உனக்குள்ள இருக்கிற ஒரு மகிமை அப்படி கிரீடமா மாறப்போகுது. இன்னும் ஒரு வகை சொல்ல போனா, நீ கையிட்டு செய்யும் சகல வேலையிலும் தேவன் உன்னை என்ன பண்ண போறாரு? ஆசீர்வதிக்க போறாரு. நீ செய்வதெல்லாம் உனக்கு என்ன பண்ணும்? வாய்க்கும் என்று சொல்றாரு. ஏன் அப்படின்னு நான் கேட்டேன். நான் எல்லா ஜனத்தை விட தேவன் ஏன் என்னை நேசிக்க வேண்டும்? என் மேல் ஆண்டவர் ஏன் அவ்வளவு பிரியமா இருக்க வேண்டும்? உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று ஏன் சொல்ல வேண்டும்? ஆண்டவர் ஏன் கண்ணின் மணியை போல பார்க்கிறார்? கண்ணின் மணியை பார்க்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னை பார்த்தன்னா உன்னை மட்டும்தான் பார்க்குறேன்னு அர்த்தம். இப்போ இந்த ஃபோட்டோ ஷூட்டிலெல்லாம் மாற்றிட்டான்ப்ப. என்ன பண்ணிட்டான்னா, நீங்கள் ஒரு ஃபோட்டோவை எடுத்துட்டிங்கன்னா அதை சுற்றி எது இருந்தாலும் அதை என்ன பண்ணிடலாம்? பிளர் பண்ணிடலாம் இல்லை? அதை மட்டும்தான் வச்சு பார்க்கலாம். அன்னைக்கு பைபிள் எழுதுனதில் மனிதன் உண்டாக்கப்பட்ட காலத்திலிருந்து தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை பார்த்தால் அவளை மட்டும்தான் பார்க்கிறார். உலகத்தில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர்லிருந்து பெரிய பெரிய அதிகாரிகளிலிருந்து அவர் பார்க்கவில்லை. அவர் உன்னை பார்க்கும்போது உன்னை தன் கண்ணின் மணியை போல பார்க்கிறார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில், என் நேசர் என்னோடு பேசி, அல்லேலூயா, என் நேசர் என்னோடு பேசி. நான் ஆராதிக்கிற தேவன் அவர் பேசுகிற தெய்வம். அல்லேலூயா. என்னோட சின்ன வயதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல்ல ஒன்று, பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்தவர் நீ, எந்தன் வியாதி பலவீனங்களில் என்னோடிருந்தவர் நீ, எந்தன் வியாதி பலவீனங்களில் என்னோடிருப்பவர் நீ, இயேசுவே 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 இயேசுவே, பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல, பேசும் தெய்வம் நீ. அவர் என்னோடு கூட பேச ட்ரை பண்றார். அதுதான் எனக்கு இந்த வருஷத்துல புரியாத புதிர். அவர் உன்னோடு கூட பேசணும்னு ரொம்ப வாஞ்சியா வர்றார். என் பிரியமே, என் ரூபவதியே எழுந்து வா. அல்லேலூயா. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ என்ன பண்ண? எழுந்து வா என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்போது நீங்க யோசிக்கலாம், இது என்னது? ஆம்பளை பேசும்போது ரூபவதியேன்னு பேசுறாரு. தேவனுடைய பார்வையில் மனிதன் என்றால்
மனுஷியும் அடக்கம். மனிதன் என்றால் மனுஷிக்குள் மனுஷனும் அடக்கம். மனிதனுக்குள் மனுஷியும் அடக்கம், மனுஷிக்குள் மனிதனும் அடக்கம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்போது அவருடைய நேசத்தை கொட்டி உங்களோடு கூட பேச விரும்புகிறார். இயேசு இந்த பூமியில வந்ததனுடைய நோக்கம் ஜனங்களோடு பேச வேண்டும். 400 ஆண்டுகள் மல்கியா தீர்க்கதரிசியின் காலத்திலிருந்து யோவான் ஸ்நானகன் காலம் வரை தேவன் எந்த தீர்க்கதரிசியின் மூலமாக யாரோடும் பேசவில்லை. இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது உன்னோடும் என்னோடும் அவர் பேசுகிற தெய்வமாய் அவர் விளங்குகிறார். அவர் பிறப்பிலேயே அதிசயம். ஞானிகளோடு கூட பேசுவதற்கு நட்சத்திரத்தை அனுப்பினார். மேய்ப்பர்களோடு பேசுவதற்கு தூதர்களின் கூட்டத்தை அனுப்பினார். மரியாளோடு கூட பேசுவதற்கு கேப்ரியலை அனுப்பினார். யோசேப்புக்கு பேசும்போது சொப்பனத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஏரோதுக்கு பேசும்போது அன்னைக்கு சாஸ்திரிகளை அல்லது அன்றைக்கு இருந்த ஞானிகளை பேச வைத்தார். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடும் கூட என்னோடும் கூட பேசுவதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரே ஒரு காரியம் அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தையின் மூலமாக தேவகுமாரன் இன்றைக்கு உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த அளவற்ற அன்பினாலே அவர் பேச வந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையினாலே தேவன் உங்களோடு கூட பேசுவது அவருடைய வார்த்தையினாலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் வேறல்ல, அவருடைய வார்த்தை வேறல்ல. இந்த வார்த்தையில ஆண்டவர் சொல்லுகிறது, இதோ மாரி காலம் சென்றது. மழை காலம் முடிஞ்சிச்சுப்பா, பயப்படாதீங்க. மழை பெய்து ஒழிந்தது. மாரி காலம்னா என்ன நினைக்க? மழை பெய்து ஒழிந்தது. ஆண்டவர் சொல்றார், பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது. ஏன்? இங்க மரங்கள் பூத்து காய்த்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பார்வை இன்றைக்கு உங்களை நோக்கி திரும்பி இருக்கிறது. அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்று அது பூத்து குலுங்குகிறது. அன்றைக்கு யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் காலம் வரும் என்று சொல்லும் போது அது ஏறத்தாழ பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்பு 1947 அவர்களுக்கு ஒரு நாடாக மலர்ந்தது. ராஜ்யத்தை இந்த காலத்தில் அது எங்களுக்கு தருவீர், அது பிதாவினுடைய ஆதீனத்துக்கு உரியது என்று இயேசு சொன்னார். எனவே ஏற்ற நாள் வரும்போது அந்த 1947 மே 15 உலக வரைபடத்திலேயே இல்லாத ஒரு நாடு உலக சரித்திரத்திலே முதலாவது வந்தது. அதுதான் அதிசயமானது என்று சொன்னால் அந்த ஒரே அதிசயம் இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு. ஏனென்றால் யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் காலம் வரும் என்று சொன்னார். அந்த காலம் வந்தது. ஆண்டவர் சொல்றாரு, மண்ணுக்கும் மரத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. மண்ணுக்கும் உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கு. இல்லைன்னா பிறந்த குழந்தைய கொஞ்சம் வெளியே விடுங்க, அது மண்ணை தின்னு காண்பிக்கும். நான் இதுல இருந்து தான் வந்தேன். நல்ல வீட்டில் இருந்தா கூட நோண்டி எடுத்து நிற்குது மண்ணு, தின்னு காட்டுட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரத்துக்கும் நமக்கும் ரொம்ப சம்பந்தம் உண்டு, உறவு உண்டு. மரம் மூச்சு விட்டா நமக்கு ஆக்சிஜன், நம்ம மூச்சு விட்டா அதுக்கு கார்பன் டை ஆக்சைடு. ரெண்டும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்கு. மரம் இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா மரம் இல்லை. சரி, மரம் இருக்கும், நான் இல்லை. மரத்தை அழிச்சிட்டோன்னா நான் சுவாசிக்கிற நுரையீரலுக்கு என்ன இல்லை, சுவாசம் இல்லை. ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்க்கும் போது பூத்து குலுங்குகிற ஒரு காய்த்து கனியாகுகிற அந்த கனியான காலங்களுக்கு முன்பதாக அந்த நம்பிக்கையை கர்த்தர் கொடுக்கிற ஒரு நேரமாக இந்த நேரத்தை பயன்படுத்த விடுகிறார். நிச்சயமாகவே உனக்கு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏன்? இப்ப நீ பூக்க ஆரம்பிச்சிட்ட, நீ பூத்து குலுங்க ஆரம்பிச்சிட்ட. குருவிகள் பாடும் காலம் வந்தது. காட்டு புறாவின் சத்தம் நமது தேசத்தில்
கேட்கப்படுகிறது. இதுவரை கேட்காத தீர்க்க தரிசனங்கள், இதுவரை பார்க்காத காரியங்கள், இதுவரை வராத பறவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வருகிறது. ஒரு மரம் முளைக்கிறது. ஒரு கடுகு விதையை போட்டார். அந்த கடுகு விதை வளர்ந்து ஒரு பெரிய மரமாக மாறிற்று. ஒரு கடுகு விதையை எடுத்து அவர் தன்னுடைய தோட்டத்திலே போட்டார். அது வளர்ந்து ஒரு பெரிய மரமாய் மாறிற்று. ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கூடுகள் கட்டத்தக்கதாக. உலகத்தில் இருக்கிற எத்தனையோ தேசங்கள் இருக்கிற மக்கள் உன்னுடைய சத்தத்தை, தேசத்தின் மேலே வருகிற தீர்க்க தரிசனத்தை கேட்கத்தக்கதாக உலகத்தை கலக்குகிறவர்களாக தேவன் உங்களை மாற்றும்படி காட்டு புறாவின் சத்தம் கேட்கப்படுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொல்றாரு, அத்தி மரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. அத்தி மரம் அரசியல், திராட்சை கொடி அது ஆன்மீகம். இது ரெண்டும் இன்றைக்கு ஒரு சமாதான நிலைமையில கொண்டு வரத்தக்கதாக, இதுவரை இல்லாத அளவுக்கு தேசத்திலே அரசியலிலே தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமை அல்லது ஆவிக்குரிய சபையிலே தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமை இறங்கி வர போகிறது. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், என் பிரியமே, என் ரூபவதியே, கொஞ்சம் எழுந்து வா. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ என்ன பண்ண? எழுந்து வா. எதற்கு எழுந்து வர சொல்லுகிறார்? ஏன் ஒரு தோட்டத்தின் அனுபவத்தில் வாழ்ந்து தோட்டத்திலே உலாவுவோம் என்று சூலமத்தி ஏன் சொல்லுகிறார்? இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது பாதி பேருக்கு புரியாது. நான் பாட்டுக்கு பல வசனங்கள் அங்கெங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் போய் திரும்பி நான் சொல்கிற காரியத்தை கேட்டிங்கன்னா தான் அது என்ன பண்ணோம், புரியும். ஆண்டவரோடு வாழ்கிற அனுபவம் என்பது தோட்டத்திலே உலாவுகிற அனுபவம். இந்த பைபிள் ஒரு நாளும் கிறிஸ்துவ மதத்துக்காக எழுதப்பட்டது அல்ல. இந்த பைபிளில் இருக்கிற ஆண்டவர் ஒரு மதத்தின் ஸ்தாபிக்க வந்தவர் கிடையாது. ஆண்டவர் என்றால் நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதோனாய் என்றால் சர்வ உலகத்தின் ஆண்டவர் அவர், அதன் எஜமான். ஒவ்வொரு தடவையும் நான் அல்லேலூயா சொல்லும் போது அது லூயா அப்படின்னு போய் முடியும் போது அதோனாய், யாவே என்று முடியும் போது அதோனாய், ஹல்லல் பெரும் தொனியாய் உன் எஜமானை படைத்தவரை மகிமைப்படுத்துகிறேன். எல்லாவற்றுக்கும் சொந்தமானவர் அவர்தான். எப்படி சொந்தமானாரு? படைத்து சொந்தமானார், உருவாக்கினவராய் மாறினார், கொடுத்து கர்த்தர் உனக்கும் எனக்கும் சொந்தமாக மாறினார். கொஞ்சம் நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பைபிளை பார்க்கும் போதெல்லாம் பரலோகம்னு ஒரு இடம் அப்படின்னு பார்க்கும்போது, பரலோகம் என்பது தேவனுடைய பார்வையிலும் இந்த வசனத்தின் அடிப்படையிலும் அது வெறும் இடம் அல்ல, ஏதோ செத்தவங்கெல்லாம் போற இடம் இல்லை. அது எப்பொழுதும் ஜீவன், மூப்பர்கள், ஆயிரமான சேனைகள், அங்கு 3 வகையான தூதர்கள், தலைவர்கள். ஒருவனுடைய பேர் கேப்ரியேல், அவன் யுத்தத்தை நடத்துகிற இராணுவ சேனை. மிகாவேல், அவன் யுத்தத்தை நடத்துகிற இராணுவ சேனைகளின் தலைவன் மிகாவேல். இன்னொருத்தர் பேர் கேப்ரியேல், அவர் வெளியுறவு கொள்கை உடையவர், பல நாடுகளுக்கு தேசங்களுக்கு அவர் தூதர், அவர் பேர் கேப்ரியேல். இன்னொருத்தருடைய பேர் லூசிஃபர். அவர் என்ன ஆனாரு அப்படின்னு சொன்னா, அவர் தான் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் அதனுடைய தளபதி, அதனுடைய மினிஸ்டர். அந்த காரியங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லும்போது அவர் தான் சமுதாயத்தை பற்றி பார்க்கிறது, அவர் தான் இசையை கவனித்துக் கொள்ளுகிறது அல்லது சங்கீதத்தை பாடுகிறது. கல்ச்சர் அப்படின்னு சொல்லும்போது கலாச்சாரத்தை பாடுகிறது. எல்லா காரியங்களும் அவர் கையில் தான் இருந்துச்சு. ஒரு நாள் இந்த லூசிஃபர் விழுந்தான். தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக எழும்பினான். சிங்காசனத்துக்கு மேலாக என்ன பண்ண, உயர்வேன் என்றான்.
நல்லா கவனிங்க, நாம் ஆராதிக்கிறவர் தேவன் மட்டுமல்ல, அவர் ராஜாதி ராஜா. அவர் எப்பொழுதும் சிங்காசனத்தில் வீற்றிரு, என்னுடைய மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடேன் என்று சொன்னவர். தனக்கு மேலே உயர வேண்டும் என்று ஒரு தூதன் நினைத்த போது கிரியேட்டர் அவனை கீழே தள்ளினார். உண்டாக்கினவர், எல்லாத்தையும் உண்டாக்கினவருக்கு உரிமை இருக்கிறது, அவர் கீழே தள்ளினார். தள்ளப்பட்ட பிசாசு, தள்ளப்பட்ட இடத்திலே தேவன் உங்களையும் என்னையும் உருவாக்க வேண்டும் என்று நினைத்தது அவருடைய தீர்மானம். அந்த தீர்மானத்தில் எப்பொழுதும் ராஜ்யம் என்பது விரிவடையும். டெமோக்ரசி விரிவடையாது, குடியரசு விரிவடையாது, ஆனால் ராஜ்யம் விரிவடையும். ராஜ்யம் விரிவடைவதுதான் ராஜ்யத்தினுடைய மகிமை. அப்பொழுது தேவன் ராஜாவாக அமர்ந்திருக்கிற தேவன், காணக்கூடாத தேவன், காணக்கூடிய ஒரு உலகத்தை அவர் விரிவாக்கினார். காணக்கூடிய ஒரு உலகத்திலே தேவனாகிய கர்த்தர் காணக்கூடிய மலைகள், சமுத்திரங்கள், மரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? இன்னைக்கு காண்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் உண்டாக்கினார். கவனிங்க, ஒரு காலத்தில் என்ன இருந்துச்சு? எதுவும் இல்லை. ஒரு காலத்தில் யார் இருந்தா? கர்த்தர் இருந்தார். அப்போ உண்டானது அத்தனை எங்கிருந்து வந்துச்சு? எல்லாத்தினுடைய சோர்ஸ் எங்கிருந்து தான் தேவன் எல்லாத்தையும் கொண்டு வந்தாரு? தன்னிடத்திலிருந்து தான் கொண்டு வந்தார். கர்த்தரை நாம் குறைவாய் நினைக்கவே முடியாது. நட்சத்திரங்கள், இத்தனை நட்சத்திரங்கள், இத்தனை வானம், இந்த பூமி எல்லாமே அவரிடத்திலிருந்து தான் வந்தது. சகலத்துக்கும் காரணர் அவரே, அதனால தான் கர்த்தர். இப்ப கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே ஆளுகை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்கினார். மனுஷனை உண்டாக்கினார். கவனிங்க, மனுஷனை உண்டாக்கும் போது நல்லா கவனிங்க, விலங்குகள், யானையிலிருந்து பூனை வரைக்கும் எல்லாம் விலங்குகள் தான், ஒரே ஒன்று தான், அனிமல்ஸ். பறவைகள், அது காக்காவிலிருந்து கழுகு வரைக்கும் எல்லாமே பறவைகள் தான். ஊர்வன, அது புழுவிலிருந்து பாம்பு வரைக்கும் எல்லாம் என்ன தான்? ஊர்வன. அப்படின்னா அது ரெபிட்டல்ஸ் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கிரீப்பர்ஸ் அவ்வளோதான். ஆனால் ஒரு மனிதனை ஆண்டவர் உண்டாக்கும் போது அங்க சிவப்பு கருப்பு பிரச்சனை இல்லை, உயர்வு தாழ்வு இல்லை. அங்க கிறிஸ்தவம் கிடையாது, முகமதியம் கிடையாது, இந்து கிடையாது, பார்ப்பனும் கிடையாது, வேற எவனும் கிடையாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவனும் கிடையாது. அங்க தேவன் உண்டாக்கினது ஒரு ஸ்பீசிஸ், ஒரு இனம். அந்த இனத்துக்கு பேரு மனிதன். சொல்லுங்க, ஒரு இனத்துக்கு பேர் என்னதான் இருந்தது? மனிதன். இந்த மனிதன் என்கிற ஒரு ஸ்பீசிஸ் மூலமா தான், ஒரு மனிதனை கொண்டுதான் இன்னைக்கு இருக்கிற 700 கோடி மக்களும். ஒரு மனிதனுக்குள்ள தான் உலகத்தை ஆள்கிற வல்லமை. ஏனென்றால் தேவனுடைய சாயல். ஒரு மனிதனை தேவன் ராஜாவாக வைத்து விட்டார். அவர் ராஜா. அதே போல இந்த பூமியை, பரலோகம் எப்படி இருக்கிறதோ அதை பார்க்கிறதற்கு, அதை அனுபவிப்பதற்கு ஒரு இடம், அது பரலோகமும் அல்ல, அது பூமியும் இல்லை, ஒரு இடத்தில் கொண்டு வந்து மனிதனை வைத்தார். அதற்கு பேர் ஏதேன். ஏதேன் என்றால் பாரடைஸ். அப்ப அந்த இடத்துல தேவன், அந்த இடத்துல பூமியில உலாவ முடியாது. பூமியில உலாவணும்னா பிசிக்கல் ஃபார்ம் வேணும். ஆனா பிசிக்கலா அல்லது சரீரத்திலே அவர் இல்லை, அவர் ஆவிக்குரிய சரீரம் உடையவர். ஆவிக்குரிய தேவன் மனுஷனோடு உலாவுகிற ஒரு தனிப்பட்ட இடத்துக்கு பேர் தான் ஏதேன். இந்த ஏதேனிலே தேவனை அறிந்து, தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து, தேவ ஆவியானுடைய ஆளுகை மூலமாக இவன் ஆளுகை செய்து இந்த பூமியை அவன் பரலோகமாக மாற்ற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம்.
அப்ப ஆண்டவர் உண்டாக்குனது ஒரு தோட்டம். இந்த தோட்டம் அப்படியே போக 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 இந்த பூமி எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் என்பதுதான். உலக தோற்றத்திலிருந்து தேவன் மனிதனுக்கு கொடுத்தது 2 காரியம்தான். இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லா வேலையும், எல்லா அரசியலும், எல்லா அரசாங்கம் செய்கிறது 2 தான். ஒன்று, என்ன பண்ணுங்க, இதை பண்படுத்துங்க. இன்னொன்று, பாதுகாருங்க. தனிப்பட்ட மனிதன் தன்னை பண்படுத்த வேண்டும், தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒரு ஸ்திரீ தன்னை பண்படுத்த வேண்டும், தன்னை பாதுகாக்க வேண்டும். ஒரு குடும்பம் தன்னை பண்படுத்த வேண்டும், பாதுகாக்க. ஒரு சபை நிலைக்கணும்னா சபை தன்னை பண்படுத்த வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு அரசியல், ஒரு அரசு, இந்த அடிப்படை கொள்கைகளை கர்த்தர். அப்பொழுது அவன் சொன்னதை மலைகள் கேட்டது. என்ன அடையாளம்? இயேசு சொன்னார், நீ விசுவாசம் உள்ளவனாகி இந்த மலையை பெயர்ந்து அப்பால போய் நடப்படுவாயாக என்று சொன்னாலும் கேட்கும். ஏன்னா மனிதனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது தான் மலைகள். அப்ப என்ன நடக்காது ஒரு மனிதனால? ஒரு காற்று, சூறாவளி காற்று போகிற திசையை தான் இன்னை வரைக்கும் நீ அறிய முடியும். ஆனால் சூறாவளி காற்று அன்றைக்கு ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு நின்னுச்சு. கடல் பொங்குனுச்சு. எந்த கடல் பொங்குறத யார் அடக்க முடியும்? சுனாமி வந்தா செத்து தான் ஒழிகிறாங்க. ஆனால் அடக்க முடிஞ்சிச்சு ஒரு மனிதன். அந்த மனிதன் தான் ஒரிஜினல் மனிதன். அன்னைக்கு இருந்த ஆதாம் இவருடைய ஜெராக்ஸ் காப்பி. ஆனால் அந்த மனிதனுக்குள்ளே அந்த அதிகாரத்தை தேவன் வைத்திருந்தார். ஏன் இவ்வளவும் கொடுத்தாரு? என் பிள்ளைங்க ஆளுகை செய்யணும். அல்லேலூயா. என் பிள்ளைகள் என்ன பண்ணணும்? ஆளுகை செய்யணும். எல்லா உரிமையும் ஆண்டவர் உறவின் அடிப்படையில் கொடுத்தார். எதுக்கு ஆராதிக்க வரோம்? எதுக்கு ஸ்தோத்திரம் பண்றோம்? எதுக்கு சபைக்கு வரோம்? எதுக்கு கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறோம்? எதுக்கு பரிசுத்தம் ஆகணும்னு நினைக்கிறோம்? எல்லாத்துக்கும் காரணம் ஒன்று தான், அவருடைய உறவை நான் தக்க வைத்து கொள்ள வேண்டும். அவர் என்னை பிரியமே என்று கூப்பிடும்போது நான் அவருக்கு பிரியமானவனாய் மாற வேண்டும். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. நல்ல கை தட்டி ஆமென்னு சொல்லுங்களேன். சபைக்கு வருவது கடமை அல்ல, பைபிள் படிப்பது கடமை அல்ல, துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் வாயை திறந்து பாடுவதும் கடமை அல்ல. என் பிரியமானவருக்கு நான் கொடுக்கிற கிஃப்ட் அது. எங்கேயோ மேயிற கழுதை கூட இன்னொரு கழுதையை பார்க்கும்போது ஐ லவ் யூன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு பூவை கொடுக்குது. எந்த கழுதையை சொல்றேன்? அதுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்குது, மோதிரமாவது போடணும்னு நினைக்குது, தாலி கட்டி நினைக்குது, என்ன உரிமையாக்கிக்கணும்னு நினைக்குது. இந்த கழுதை அதுக்கு தெரியாது, அந்த கழுதைக்கு இது தெரியாது. கட்டிக்கிட்ட பிறகு உன்னால நான் கேட்டேன், என்னால் நான் கேட்டேன். உன்னை படைத்தவர், உன்னை உருவாக்கினவர், உனக்கு ஆளுகை தந்தவர், உனக்கு அந்தஸ்தை தந்தவர், உனக்கு உயிரை தந்தவர், உனக்கு உறவை தந்தவர். இன்னைக்கு உன்னோட வரும்போது அவரை பார்த்து என் பிரிய ஆண்டவரே, என் பிரியமானவரே அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஆராதனை. ப்ராப்ளம் நம்ம சுதந்திரிக்கல. பரலோகம் என்பது எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த பரலோகம் எதை கொடுக்க முடியாது, அந்த ராஜ்யத்தால் எதை கொடுக்க முடியாது. பூமியில ஒரு நிறைவு வேணும்னா அந்த பரலோகத்தினுடைய டச் வேணும். நல்லது அப்படின்னு சொன்னது நல்லது, அந்த டச் இல்லாம உன் வாழ்க்கையில் அது நல்லதா இருக்காது. அவர் ராஜா. ஒரு பேப்பர் எடுத்துங்க, அவர் ரூலர். ராஜா என்றால் ரூலர். ரூலர் என்றால் ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு ரூலர்ல வச்சு ஒரு கோடு போடுங்க. ரூலர்னா என்னது? ஸ்கேலு. ஒரு ஸ்கேலை வச்சு ஒரு கோடு போடுங்க, அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெயிட் லைன். ரூலர் சொல்றது தான் ஸ்ட்ரெயிட் லைன். அதுக்கு பிறகு வேற ஒரு லைன் போட கூடாது. அதுதான் சட்டம். இது வலதுனா இது வலது, இது இடதுனா இடது, நீ இடது பக்கம் தான் நடக்கணும்னு சொன்னா அது ரூலர்.
அப்ப ஆண்டவர் சொன்னது தான் சட்டம். களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறர் மனைவியை பிறர் கொள்றதை எதையுமே என்ன பண்ணாத, இச்சையாதிருப்பாதாக. இச்சைத்துனா ரூலர், அதுக்கு பிறகு வேறு வார்த்தையே கிடையாது. நீ அதுக்கு பிறகு எந்த ஒரு அப்ளிகேஷன் இங்கேருந்து போய் சுப்ரீம் கோர்ட்டில் கூட போய் என்ன பண்ண முடியாது, எனக்கு ஒரு சட்டம் இருக்குது, எனக்கு உரிமை இருக்குது, என் பிரச்சனை இப்படி இருக்குது சொல்லக்கூடாது. தேவன் சொன்னது தான். ஏன்னா ரூலர் அதை போட்டார். அது போட்டும்போது இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்கிறது உரிமை அவருக்கு உண்டு. அந்த உரிமை மீறல் நடந்தது. மனிதனுடைய வாழ்க்கையில் உரிமை மீறல் நடந்தது. எனக்கு என்னோட கெரியர் காலையில் ஒரு சொல்லி கொடுத்தேன். ஆதாம் என்ன பாவம் பண்ணான்? பாவம் செஞ்சான்னு சொல்கிறோமே, என்ன பாவம் செஞ்சான்? திருடுனானா, கொள்ளை அடித்தானா, லஞ்சம் வாங்கினானா, வெளியில் போகிற ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தானா, ஏதோ எவனுடைய மனைவியாக கற்பழிச்சிட்டானா, இல்லை கொலை செஞ்சானா, இல்லை கொள்ளை கூட்டத்தில் இருந்தானா, இல்லை கஞ்சா கடத்தினானா? அப்புறம் அவனை போய் எப்படிங்க நீங்கள் பாவம் செஞ்சான்னு சொல்கிறீங்க? அது நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்க, நாங்களும் சொல்லணும். பாவம் என்பதற்கு எபிரேய மீனிங் ரிபெல்லியன். ரிபெல்லியன் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா கலகம். தேவனுக்கு விரோதமாக கலகம். யாரோடு இணைந்து கலகம் பண்ணினா? ஒருத்தன் ஒரு நாள் வந்தா, நீ இந்த பழத்தை புசிக்கிற நாளில் நீ எப்படி இருப்ப? தேவனை போலவே மாறுவ. ஆசை உள்ளே வந்துடுச்சு, பெருமை உள்ளே வந்துடுச்சு. இப்போ கூட்டாளி சேர்ந்துட்டான், ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ யாருக்கு விரோதமாக கலகம் பண்ணினாங்க? ஒரு ராஜாவுக்கு விரோதமாக. தேவன் இல்லை, அங்கே ராஜா. அப்போ ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணி பிரிந்து போய் அங்கே தேவன் கொடுத்த அந்த பூமியோடு உங்களுக்கு வருவதற்கு உரிமை இல்லை என்று சொல்லும்போது தேவ துரோகம், ட்ரீசன் நடந்தது. அப்ப ராஜ்யத்தின் துரோகியை அந்த ராஜ்யத்தில் வைத்திருக்க முடியாது. அதனால்தான் சுடரடி பட்டயம் ரெண்டு பக்கம் இருக்க தேவ தூதர்களை அங்கே நிறுத்தி, கேருபீன்களை நிறுத்தி, இவனை வெளியே போ அப்படின்னு தள்ள வேண்டியது ஆயிடுச்சு. என்னத்தான் தள்ளுனாலும் அவர் தகப்பன் இல்லையா? அவன் மண் என்று அறிந்திருக்கிறார். தகப்பன் எப்படி அறிஞ்சிருக்கிறார்? நம்மளை மண் என்று அறிந்திருக்கிறார். அவன் எப்படியாவது தன்னிடத்தில் வரணும். பரலோகத்தில் ஒரே ஒரு பைசா தான் செல்லுபடி ஆகும். பரலோகத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால், பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா ஒன்னே ஒன்னால தான் முடியும். அதுக்கு பேர் விசுவாசம். அதுக்கு பேர் என்னது? விசுவாசம். அப்ப அந்த விசுவாசத்தினால தான் நீதிமான் என்ன பண்ண முடியும்? பிழைப்பான். இன்னைக்கு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அந்த விசுவாசத்தை தேடினார், ஒரு மனிதனை கண்டுபிடித்தார். அந்த மனிதன், எங்க அப்பா செஞ்ச கல்லும் மண்ணும் கடவுள் இல்லை, ஒரு தெய்வம், காணாத தெய்வம் இருக்கிறாரு. அந்த காணாத தெய்வம் தான் காண்கின்ற உலகத்தை உண்டாக்கினார் என்று விசுவாசித்தான். அந்த ஒரு மனிதனை தேவன் வெளியே அழைத்தார். விசுவாசம்னா என்ன என்பதை அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். அவன் சுற்றி திரிந்து கானான் தேசத்தை அலைந்த போது, இல்லப்பா உன் சந்ததி இதை சுதந்திரித்துக் கொள்ளும், அதுக்கு தான் உன்னை என்ன பண்ண, உன் கால்பட்ட தேசத்தை உனக்கு சொந்தமாக்கி தரும், உன் சந்ததிகள் இருப்பாங்க. எனக்கு சந்ததியே இல்லையே. நீ உன் உடலை நம்புறியா? உன்னுடைய பலத்தை நம்புறியா? உன் பலத்தினால் அல்ல, உன் பராக்கிரமத்தினால் அல்ல. 99 வயசு வரைக்கும் அப்படியே என்ன பண்ண இரு. சாராலே நீ சும்மா என்ன பண்ணாத, நடக்காது சொல்லிட்டு என்ன பண்ணாத, எள்ளி நகையாடிட்டு இருக்காத. 90 வயதில் வாக்கு தத்தம் பண்ணினதை கர்த்தர் அன்றைக்கு ஆபிரகாம் குடும்பத்தில் விசுவாசத்தின் பலனாய் கொடுத்தார். நான் சப்ஜெக்டை விட்டு அங்கங்கே போகல, சப்ஜெக்ட் தான் சொல்ல வரேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஆதியாகமம் 21:5 வாசிக்கும் போது, ஆதியாகமம் 21:5 வாசிக்கும் போது, தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாம் 100 வயதாய் இருந்தான். அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார்.
இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள். என்ன அர்த்தம்? கேலி பண்ணல, ஆச்சரியப்பட்டு அவர்கள் புன்னகைப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூத்தல் என்பது புன்னகை. உங்க முகம் புன்னகையில் பூத்து, அந்த புன்னகை எப்பொழுதும் உங்கள் முகத்தில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பி தேவன் உங்களுக்கு கொடுத்தது தான் விசுவாசம். அந்த விசுவாசம் பரீட்சிக்கப்பட்டது, ஒரு நாள் பொன்னாக விளங்கினது. ஆபிரகாமனுடைய பலன் போயிடுச்சு, சாராளுடைய பலன் கற்பம் செத்து போச்சு. ஆனா விசுவாசம் சாகாது. விசுவாசம் உயிர் கொடுக்கும், எல்லா பகுதியும் உயிர்ப்பிக்கும். அவர் சொல்ற, சாரால் போய் தம் பிள்ளைக்கு பால் கொடுப்பாள் என்று யாரா சொன்னா ஆபிரகாம் அதை நம்புவானா? நம்ப முடியாதவைகளை நம்ப பண்ண தேவனாகிய கர்த்தர் ஒன்றை இந்த 2025 வைத்து தேவனாகிய கர்த்தர் இத்தனை வருஷமாய் தடைப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்தையும், நீ நம்பாததையும் நீ நினைக்காததையும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்து உன்னை விசுவாசத்தின் தகப்பனாய், உன்னை விசுவாசத்தின் தாயாய் மாற்றுவதற்காக தேவன் வைத்திருக்கிறார். எனக்கு அந்த வசனத்தில் ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? 8ஆம் வசனத்தில் பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். என்னங்க பால் மறந்து என்ன வாயிலத்தை ஊட்டுனா அப்பயும் ஊட்ட தான் செய்யணும். ஊட்டுனா என்ன பண்ணும்? பிள்ளை சாப்பிடும். அதுக்கு விருந்தே பண்ணணுமா? சபை நடத்துகிற போதகர் தான் தெரியும் அதுக்கு பெரிய விருந்தே பண்ணணும்னு. ஏன்? இது கலங்கமில்லாத ஞான பால். இது என்ன சொல்லுது? காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் என்ன பண்றீங்க? பாலுங்கிற குழந்தையாவே இருக்கிறீங்களே. பைபிள் படிக்கணும்னு யாராவது உங்களுக்கு சொல்லணுமா? காலையில் எழுந்திரிச்சோன்னு ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்கன்னு சொல்லணுமா? தேவனுடைய பார்வையில் யாரை சொல்றேன்? எங்க இன்னைக்கு காலையில் ஏந்திரிங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இதுக்கு பிறகு நான் உன்ட்ட எதையும் பேச முடியாது. இங்க வந்து பாடு, நல்ல முன்னாடி இருக்கிற ஒரு சேரை தேடி ஓடி உட்காரு, முன்னேறு, உபவாசி, ஜெபி, பரிசுத்தமாறு, நீதியாயிரு, உண்மையாயிரு, கர்த்தருக்கு உண்மையா கொடு, ஊழியம் செய்யி சொல்லணுமா? பிள்ளை பால் மறந்த நாளிலே நான் பெரிய விருந்து பண்ண ஆயத்தமாக இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ எப்போ மரமாவது? புல் உலர்ந்து போகும், பூ உருண்டு, பூ என்ன பண்ணும்? உதிர்ந்து போகும். கர்த்தருடைய வசனம் தான் என்ன பண்ணும்? நிலைத்திருக்கும். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் தான் செய்வது தான் என்ன பண்ணும்? வாய்க்கும். மக்கா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாவை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? திருப்தி ஆக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய், நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். உனக்குள்ள இருக்கிற நதி, உனக்குள்ள இருக்கிற பலம், உனக்குள்ள தேவன் கொடுத்திருக்கிற அந்த பொட்டன்ஷியாலிட்டி, உனக்குள்ள இருக்கிற திறமை, உனக்குள்ள இருக்கிற மேன்மையை நீ என்னைக்கு அறிவது? அதுதான் கேள்வி. அவன் மீதிலோ நான் கிரீடம் வைப்பேன்னு சொல்லல. கர்த்தர் என்ன சொல்றாரு? அவன் கிரீடம் பூக்கும். சொல்லுங்க, அவன் கிரீடம் பூக்கும். ஹல்லேலூயா. ஏதாவது கொஞ்சமா புரியுதா நான் சொல்றது? உன்னுடைய கிரீடம் உனக்குள்ள தான் இருக்கு. உன்னுடைய மகிமை உனக்குள்ள தான் இருக்கு. உன்னை மகிமைப்படுத்தவே கர்த்தர் வந்தார். இருள் பூமியை மூடும், காரில் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பாரு. கர்த்தருடைய மகிமை உன்னில் காணப்படும். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. உன் மகிமையை நீ பார்க்கல, உன் மேன்மையை நீ பார்க்கல,
இது வரைக்கும் அதை தொடக்கூட இல்லை. நீ படிச்சுட்டேன்னு சொல்ற, நீ பெரிய வேலையில் வந்துட்டேன்ற, நீ பெரிய ஆளுன்னு சொல்ற. ஆண்டவருடைய பார்வையில் ஐயோ பாவம், என் பிள்ளைங்க இன்னும் அந்த மகிமையை என்ன பண்ணலை, பார்க்கவே இல்லை. அப்படின்னா மகிமைனா என்ன? தேவன் உன்னை படைக்கும் போது, இந்த உலகத்தில் அனுப்பும் போது நீ என்னவாக இருக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானிக்கிறாரோ அவராக, அவர் சொல்ற இடத்திலே அவரை மகிமைப்படுத்த, அவருடைய மேன்மையை சொல்ல, இந்த உலகத்துக்கே மகிமையா இருக்க தேவன் உண்டாக்கின நோக்கங்களுக்காக நீ என்னைக்கு வாழ்றியோ அன்னைக்கு தான் மகிமை பூக்கும். உலகத்தின் எல்லா மதங்களும் ஏதேனில் அடிபட்டு போகும். எந்த மதமும் தேவனை அறிவதற்காக ஏற்பட்டது. ஆனால் தேவன் ஒரு மனிதனை மகிமைப்படுத்த இந்த பூமிக்கு வந்து அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஜஸ்ட் டர்ன் யுவர் மைண்ட், சேஞ்ச் யுவர் மைண்ட், யூ வில் see the kingdom here. உன்னுடைய மனதை நீ சரியாய் பயன்படுத்தினால் உன்னை சுற்றி ஒரு ராஜ்யத்தை உன்னால் உருவாக்க முடியும். அதைத்தான் இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள். அப்படி செய்தி அதான். நீ மனம் திரும்பினா உன்னை சுற்றிலும் ஒரு தெய்வீக ராஜ்யத்தை என்ன பண்ண முடியும், உண்டாக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 44 ஆண்டுகளாக நான் எந்த மனுஷன்ட்டையும் என்னுடைய தேவைகளை நான் கேட்கிறது இல்லை. நாளை மறுநாள் கல்யாணம், நான் என்ன வச்சிருக்கிறேன் எது வச்சிருந்தேன் நான் சொல்ல வரல. எனக்கு தெரியும் உன்கிட்ட என்ன இருந்தாலும் எனக்கு கொடுக்கணும்னு கர்த்தர் நினச்சிட்டான்னா ஒன்று வலையை போட்டு எடுத்துடுவார், இல்லைன்னா தூண்டியை போட்டாவது கொடுக்க வச்சுடுவார். எனக்கு தெரியும். ஆனால் என்னுடைய காரியத்தில் ஒரு பைசா கூட கடன் இல்லாமல் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு மீதி சந்தோஷமாக திரும்பி வருவேன்னு தெரியும். எத்தனை கூட்டங்கள், எத்தனை சபை, எத்தனை நாடுகள், எத்தனை இடங்கள் சுற்றி இருக்கிற ஒரே ஒரு ராஜ்யம் என்னை கைவிட்டதில்லை. ஏன்னா ஐ ஆம் ஒர்க்கிங் ஃபார் த காட், the Father, the Son and the Holy Spirit company, the kingdom. நான் தேவனுடைய ராஜ்யத்துக்காக என்ன பண்றேன், வேலை செய்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் என்ன இடத்துல இருக்கு? தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குதோ அங்க தேவைகளை தேவனுடைய ராஜ்யம் சந்திக்கும், தேவனுடைய மகிமை சந்திக்கும். தேவனே என்னுடைய தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் எனக்காக ஏன் அழுவுற? ஏன் உனக்கு தலைவலிச்சுட்டு இருக்குது? ஏன் பிரஷர் ஏறிக்கிட்டு இருக்குது? ஏன் வீட்டில் இவ்வளோ சண்டை போடுற? இல்லாமை தானே. தேவன் சொன்னது முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்க, அப்ப இவைகள் குறைவாக கொடுக்கப்படாது, கூட கொடுக்கப்படும் சொல்றாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றாங்க? எல்லாமே அவருக்குள்ள, எல்லாமே அவருக்குள்ள. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கொஞ்சம் கவனிங்க. ஒரு மனிதன் சங்கீதம் 19:1 வாசிக்கும் போது வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன. சூரியன் உதித்து தேவ மகிமை வெளிப்படுத்து, நட்சத்திரங்கள் ஜொலித்து தேவ மகிமை வெளிப்படுத்துறது, காற்று வீசி தன் மகிமையை வெளிப்படுத்துகிறது, கடல் பொங்கி எழும்பி அலைகள் அடித்து ஆர்ப்பரித்து தன் உயிரோட்டத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறது. திமிங்கலங்கும் நீந்தருக்கு எனக்கு இடம் இருக்கு, சாப்பாடு கொடுக்கறதுக்கு எனக்கு சாப்பாடு இருக்குன்னு கடல் சொல்லுது. இந்த பூமியில என்ன விளையாது? இந்த பூமி இவ்வளவு அணுகுண்டு சோதனை நடத்தின போது, எத்தனை காயப்பட்ட போதிலும் இன்னைக்கும் உனக்கு அரிசியும் பருப்பும் இந்த பூமி கொடுத்து கொண்டிருக்கு. ஏன்னா அந்த சோர்ஸை கர்த்தர் பூமியில வச்சிட்டாரு. இந்த பூமியில வாழ்வதற்கு தேவன் உனக்குள்ள ஒரு சோர்ஸை வைக்கலையா? உனக்குள்ள தேவன் தமது கிருபையை வைக்கலையா? தேவன் உனக்குள்ள தமது வரங்களை வைக்கலையா? தமது வல்லமையை வைக்கலையா? தேவனாகிய கர்த்தர் ஆளுகை செய்வதற்காக படைக்கப்பட்ட உன்னை தேவன் மகிமைக்காகவே படைத்தார் என்று எத்தனை பேர் உணர்கிறீர்களோ? உங்களை கொண்டு தேவ மகிமை வெளிப்படும். வானங்கள் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன. ஆகாய விரிவு அவருடைய கரத்தின்
கிரியையை வெளிப்படுத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிமையை நாம் அறிய வேண்டுமானால் ஒவ்வொன்றுக்கும் படைக்கப்பட்டதின் நோக்கம் தெரியும். ஒரு மீன் நீந்தி தேவ மகிமையை வெளிப்படுத்துது. ஒரு பறவை பறந்து தேவ மகிமையை வெளிப்படுத்துது. ஒரு விலங்கு அது இன்னொன்றை வேட்டையாடினாலும் அது மகிமையை, தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி, தன்னுடைய வேகத்தை வெளிப்படுத்தி அது மகிமைப்படுத்துது. ஒரு புழு கூட பட்டாம்பூச்சியாய் மாறி காட்டி தன் மகிமையை வெளிப்படுத்துது. ஒரு பூ கூட காயாகி கனியாகி தன் மகிமையை வெளிப்படுத்துது. ஒரு மனிதனுடைய கேள்விகள் 5 தான். எந்த மதங்களுக்கும் அதற்கு பதில் இல்லை, எந்த மனிதர்களிடத்திலும் பதில் இல்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற பதில் என்ற வேதத்தில் இருக்கு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் யாராக இருந்தேன், எங்கே இருந்தேன், நான் யாரு, நான் இந்த பூமியில் என்ன செய்துட்டு இருக்கிறேன், எனக்குள்ள நான் செய்து முடிக்க வேண்டியது இன்னும் என்ன இருக்கு, இந்த பூமியை விட்டு கடந்து போகும்போது நான் எங்கே போகிறேன், வாட் இஸ் மை டெஸ்டினேஷன், நான் எங்கே போய் சேர போகிறேன். இந்த பூமியை குறித்து அல்லது இந்த பூமியில் நீங்கள் பிறந்ததை குறித்து இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஏன் இந்த பூமியில் பிறந்தீங்கன்றதுக்கு மட்டும் சில காரியங்களை காண்பிக்கிறேன். நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு சொன்னால், மகிமை என்ற ஒரு வார்த்தை எடுத்துக்கொண்டால், ஒன்று, அது உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் உங்களுக்கு ஒரு மகிமையை கொடுத்தார். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை என்ன பண்ணியிருக்கிறேன், முடிசூட்டினார். மகிமை, அதுதான் நம்முடைய முடிசூட்டுதல். எதுக்காக? இயேசு சொன்னார், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இந்த பூமியில் ஒரு சொட்டு கூட அந்த இரத்தத்தை கூட நான் என்ன பண்ணலை, சுமக்கலை. என்னிடத்துல எதுவுமே இல்லை. உம்முடைய மகிமைக்காக நான் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தேன். நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை அறிகிற வரை நாம் அலைந்து திரிந்து கொண்டு தான் இருப்போம். படைத்தவரின் நோக்கத்தை செய்து முடிக்கிறது தான் ஒரு மனிதனுடைய ஏக்கமாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இன்னை வரைக்கும் பேசுகிறோம். அந்த மனிதனுடைய பேர் பவுல். கீழே விழுந்தாலும் அவன் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே நீர் யார், அவரை நான் அறியணும், நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறேன். இதுதான் கேள்வி, இதுதான் கேட்கணும். ஒரு நாளை ஆரம்பிக்கும் போது, ஆண்டவரே நீர் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீரோ அதை செய்வதற்கு என்ன பண்றேன், அர்ப்பணிக்கிறேன். எனக்கு நியமிச்சிருக்கிற ஓட்டத்தை ஓடி முடிக்க நான் அர்ப்பணிக்கிறேன். நம்ம வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு. ஒருத்தவங்க நல்ல அழகான 2 மாடை சந்தையில் வாங்கிட்டான். நல்ல கொள்ளுன்னு நல்ல மாடு, நல்ல விலை கம்மியாகவும் கிடைச்சா. அவனுக்கே நம்ப முடியல, இவ்வளோ குறைவா இவ்வளோ 2 மாடும் அழகான மாடை கொடுத்துருக்குறானே, அவன் புத்தியே இல்லாதவனா அப்படிலாம் நினச்சான். இது கொஞ்சம் காசு வேறு நிறையா மீதிடுச்சு. உடனே நல்ல வண்டியை கட்டினா அந்த அவனுடைய சந்தையை விட்டு வெளியே வர்றதுக்கு அவன் ஆயத்தமானா, அப்போ ஒரு பாட்டிலை எடுத்து எல்லாம் ஃபுல்லாக சந்தோஷத்தில் குடித்தான். இருட்டியில் பயங்கர இருட்டி ஆயிடுச்சு. அது ரோட்டில் அப்படி ஓட்டி விட்டுட்டு, அப்படி ஓட்டுன்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு அவனை அறியாமல் தூங்கிட்டான். நைட்டெல்லாம் வண்டி ஓடுது, போகுது. இடையில எழுந்திரிக்கும் போது தான் பார்த்தா போயிட்டே இருக்குது, ஒரே இருட்டாக இருக்குது. ஹைன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு படுத்துருக்கிறான். விடிஞ்சிச்சு, இவனுக்கும் போதை தெளிஞ்சிச்சு. கண்ணை திறந்து பார்த்தா அவன் சந்தையிலே தான் இருக்கிறான். ஏன்? அந்த மாடு என்ன மாடு? எந்த மாடை நான் சொல்கிறேன்? காலையில் எழுந்திரிக்கணும், கொஞ்சம் 4 பாத்திரத்தை கழுவி பண்ணணும், அப்புறம் காலையில் எதுக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். அப்படியெல்லாம் அனுப்பிட்டு படுத்த பாயெல்லாம் சுற்றணும். அப்புறமேல மத்தியானம் என்ன பண்ணணும், கொஞ்சம் பருப்பை போட்டு அது கொஞ்சம் வெந்து வேகாமலோ அல்லது அதுக்கு தீச்சோ ஏதோ ஒன்று சாம்பார்னு ஒன்று செய்யணும். அப்புறம் அடுத்தது மத்தியானத்துக்கு பிறகு கொஞ்சம் படுத்து தூங்கணும், இல்லை பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் கதை பேசணும்.
முடித்த பிறகு சாயந்தரம் அது வந்துடுவார். அது வந்துடும். அது வந்தோன்னா அதுக்குள்ளே அது ஏதாவது என்ன பண்ணணும், செய்யணும். அப்புறம் பாத்திரத்தெல்லாம் அப்படியே போட்டுட்டு என்ன பண்ணணும், டிவியில் உட்காந்து சீரியலை பார்க்கணும். அது கண்ணீர் சிந்தும்போது கண்ணீர் சிந்தணும், அது சிரிக்கும் போது நம்ம சிரிக்கணும். எசப்பா இந்த நாளை உங்களுக்காகவே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி போய் படுத்து தூங்கணும். அதுதான் மகிமை. நீங்களாவது பரவாயில்லை, இந்த எஜமானர்கள்லாம் காலையில் எழுந்திரிச்சு அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரைட்டு 12 மணி வரைக்கும் அட்டென்ஷனில் தான். நடுத்தெருவில் வந்துடுறான் அவன். உங்களை சொல்ல அது வேறு. நடுத்தெருவில் நடு ரோட்டில் நடக்கிறான். பின்னாடி ஹார்ன் அடிச்சு சும்மாரியா, நான் ரொம்ப முக்கியமாக பேசுகிறேன். அவன் அடித்து போனான்னா போயிடுவேன். நீ இன்னும் சில ஜென்மம் இருக்குது. தப்பி தவறி நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அவசரத்துக்கு ஒதுங்கணும்னு போனால் உள்ள உட்காந்து எப்படா இருக்கிற மச்சான் உள்ளேருந்து சத்தம். அரை மணி நேரம் வெளியே வர மாட்டேங்கிறான் பாவி பய. இந்த பன்னி பயலுக்கு எப்படி தான் கக்குசுல உட்காந்துட்டு இதெல்லாம் பேசுவானுங்க தெரியல. எந்த இடத்துல இருக்கிறன்னு கூட நினைக்காம வாழ்கிற ஒரு வாழ்க்கை இல்லை. உன்னை சுற்றி ஒரு பரலோக ராஜ்யம் உருவாக்கத்தான் தேவன் உன்னை இந்த பூமிக்கு அனுப்பினார் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். ஒருத்தர் சொல்றாரு, கடவுள் இந்த நம்மளை உண்டாக்குனான்னு என்னங்க ஆதாரம் இருக்கு? மனுஷன் குரங்குலேருந்து தான் வந்தான். அப்போ சொன்ன நான் பதில், ஒரு சின்ன பதில். உங்கள் தலையை பாருங்க, சுற்றி பாருங்க, எவ்வளோ நட்சத்திரங்கள். அதை எண்ண முடியுமா? என்ன முடியணும்னா நீங்கள் கடற்கரை மணலில் என்ன பண்ணணும், உட்காந்து ஒன்று ஒன்றா பிரித்து எண்ணணும். இத்தனை நட்சத்திரங்களுடைய இணைப்பு, இத்தனை நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கையை விட அதிகமான இணைப்பு வெறும் உங்கள் மூளைக்குள்ள, ஒரு மூளைக்குள்ள. நீங்கள் என்னை பார்த்து கொண்டு இருக்கிற நேரத்தில் 10 கோடி கணக்கு நியூரான்ஸில் அப்படி ஃப்ளிக்கரிங் செகண்டுக்குள்ளே உள்ளே போய் பாஸ்டர் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருப்பார். இடையில தூங்குனா என்ன பண்ணிடுவார், எழுப்புவார், நம்மளை தான் பார்த்து பேசுவார். முடிச்சுக்கோன்னு என்ன பண்ணுவோம், கண்ணு முடிச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கோம். உள்ள இத்தனை கோடி கணக்குகள் நடந்துட்டுருக்கு. நீ என்னை பார்க்குற நேரத்தில் 2.5 லட்சத்துக்கு மேற்பட்ட கேமரா கண்ணில் மட்டும் இயங்குது. எத்தனையோ குடமாக நாக்கில் ஜல்லம் என்ன பண்ணுது, ஜொல்லுல ஜலம் அப்படி ஊறிக்கிட்டே இருக்கு. இந்த உடம்புல என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல ஆரம்பித்தா நான் ஒரு சயின்ஸ் டீச்சர் ஆகிடுவேன். வேணாம், நான் சொல்ல வேண்டியது 7 பாயிண்ட்டு. நேற்றே 2 பாயிண்ட் பண்ணி அப்படி முடிச்சிட்டேன். இன்னைக்கு விடலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இத்தனை மகிமை, தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒவ்வொரு அணுவாக பிரித்து பாருங்க. ஒரு செல்லை குறித்து நான் படித்தேன். ஒரு ஸ்பேஸ்ஷிப் அப்படின்னு விண்கலத்தில் எப்படி போய் அது இயங்குமோ அத்தனையும் ஒரு செல்லுக்குள்ள. கோடி செல்கள் உள்ளது இந்த பாடி. ஒவ்வொரு செல்லிலும் ஒரு டிஎன்ஏ உன்னுடைய வரைபடத்தை 300 பக்கங்களில் கொடுத்திருக்கு. நம்மை பற்றி எழுதியிருக்கிற அதனுடைய பிரதியெல்லாம் எடுத்து புக்கா அடிச்சு போட்டா இது சந்திரனுடைய உயரத்துக்கு போய் நிற்கும். அவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பாடிக்குள்ள. உலகத்தில் இருக்கிற ஐன்ஸ்டீன் முதற்கொண்டு இதனுடைய மூளையில 10% கூட என்ன பண்ணல, பயன்படுத்தல. உலகத்திலேயே விலையேற பெற்ற ஒரு மூளை இருக்குமானால் அந்த மூளை இந்தியனுடைய மூளை தான். எது பயன்படாம பத்திரமா இருக்கோ அதுக்கு விலை அதிகம். நம்ம மூளையை எப்போ பயன்படுத்தணும்? நமக்குள்ள இருக்கிற ஆவியின் வல்லம் என்றது என்ன? நமக்குள்ள அசைவாடுகிற தேவனுடைய அபிஷேகம் என்பது என்ன? உலகத்தில் இருக்கிற உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லுமே, அவருடைய மகிமை என்ன? ஒரு நிமிஷம் சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் தூங்க முடியாது. உங்களை தேவனாய் மகிமைப்படுத்திட்டு இருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையினுடைய சரித்திரத்தின் நாளாய், சரித்திர ஏடுகளில் எழுதுகிற நாளாய் கர்த்தர் நிச்சயமாய் ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மக்கா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாவை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும்
ஏறும். ஏன்? எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்னை எப்படி நடத்துறாரோ அதை நடத்தணும்னு வேண்டிக்கிறது தான் என்னுடைய முதல் ஜெபம். உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவது வாழ்க்கை அல்ல. தேவன் என்னை படைத்தது என்னுடைய நோக்கம், அது செயல்படணும். உலகத்தில் மனிதனுடைய கண்டுபிடிப்பு ஒரு ஸ்பூனில் இருந்து ஆரம்பிச்சாலும் அது சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சு ஒருவேளை ஒரு டியூப் லைட், ஒரு லைட் வெளிச்சம் காட்ட என்று சொல்லி என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறதோ, எந்த நோக்கத்துக்காக உண்டாக்கினானோ அந்த நோக்கத்தின்படி தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தேவன் உருவாக்கின ஒன்றும் அப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நோக்கத்தை மறைந்து எங்கேயோ சுத்தி கொண்டிருக்கிற ஒருவர் இருப்பார். ஆனால் அந்த ஒருவர் நீயும் நானுமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இரண்டாவது, நீங்கள் யாராக இருக்க வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்டீர்களோ அதாகத்தான் நீங்கள் இருக்க வேண்டும். அவராகத்தான் நீங்கள் என்ன பண்ணணும்? இருக்க வேண்டும். உங்களை எந்த இடத்துல கூட தேவன் பயன்படுத்த முடியும். நீங்கள் யாராக இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? பயன்படுத்த முடியும். தேவனால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாய் நான் இருக்கிறேனா? நாளானைக்கு நான் இந்த ரஞ்சித் தான் வந்து சமையல் பண்ணுறார். ரஞ்சித் தெரியுதில்ல உங்களுக்கு? அவர் தான் சாப்பாடு செய்கிறார். நான் அந்த இதுக்கு போனேன், அவர் பார்க்குறதுக்கு போனேன் கோயம்புத்தூரில். அவ்வளோ பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், ஒரு பெரிய சமையல் கூடம், அதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஒரு பெரிய சமையல் கூடம். அங்கே சமைச்சு பல ஆயிரங்களுக்கு அவர் கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணி அங்கேருந்து பிளேட் கணக்கில் அங்கேயும் கொடுத்துட்டு இருக்கிறார். அது நடுவிலும் உட்காந்து யாராக இருந்தாலும் அவ்வளோ உட்காருங்க அது அவர் என்ன இப்படி என்னமோ சொல்கிறார் ஒரு அழகா, நேசமான பாயாசம் அல்லது என்னது பாசமான பாயாசம், மாமியா தந்தா சேமியான்னு எனக்கு கொடுத்தாரு. நல்லா தான் இருந்துச்சு. என்னென்னமோ சொல்லி அப்படி சந்தோஷமாக பேசுகிறார். இப்படி பேசிய மனுஷன் ஹோட்டலாக கட்டிகிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் பேசுறதுக்குள்ளேயே எப்படி கொஞ்சம் சாப்பிட்ருங்க, இது ரொம்ப நல்லா இருக்கும். நான் சாப்பிடும்போது என்னோட கூட ஊழியக்காரங்களாம் வந்திருந்தாங்க. எல்லாரும் உட்கார வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துரு, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பா அப்படின்னு, இதை கொஞ்சம் இது சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா, இது சாப்பிட்டு பாருங்க, இது சாப்பிட்டு. நம்மளால சாப்பிடாம வெளியே வரவே முடியாது. அது பேசிட்டு வந்த பிறகு எனக்கு ஒரே ஒரு நினைவு தான் வந்துச்சு, வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். நீ வாழ்றதும் சாவுறதும் உன் வாயால தான். சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உன் வாயால தான். என் மனைவியை பார்த்து சொல்லுங்க என்ன அப்படின்னு சொல்லாதீங்க, அப்புறம் நான் செத்துருவேன். அல்லேலூயா. அழகா பேசுறேன், அழகா பேசு. ஒரு நாளை நீங்க சிலதை மைனஸ் பண்ண வேண்டியது மைனஸ் பண்ணிட்டு பிளஸ் பண்ண வேண்டியது பிளஸ் பண்ண அந்த நாள் சமாதானமா இருக்கும். எதை கேட்டு விடணும் அப்படின்னா விட்டுட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருத்தன் அப்படியே காரில் போகும்போது ஒரு இந்த மீன் வண்டி, இந்த பாடி என்ன, இந்த மீன் பாடி என்ன சொல்கிறாங்க, அந்த பாடிக்காரன் லேசாக டச் பண்ணிட்டு போயிட்டான். உள்ளே இருந்துட்டு அவன் டச் பண்ணிட்டு அவன் திட்டுறான். அப்போ உள்ளே இருக்கிற அவர் வந்தவர் அவர் கேட்குறாரு, ஏன்பா உன் வண்டியில் லேசாக பண்ணிட்டு போனால் நீ அமைதியாக போகிற? சார் குப்பை வண்டியை விட்டு தள்ளுங்க சார். நான் என்ன சொல்லுங்க, குப்பை வண்டியை விட்டு தரும். நம்ம குப்பை வண்டியை மட்டும் விட்டுவோம், மேலே விட்டுருவோமா? குப்பை வண்டி மேலே ஏறி அந்த குப்பையை நம்ம மேலே போட்டுட்டு தானே வருவோம். அல்லேலூயா. நீ யாராக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நீ எங்க இருந்தாலும், நான் திரும்பி சொல்றேன், நாசரேத்திலிருந்து நன்மை வரக்கூடுமோ? இப்ப நாசரேத்து ஒரு பட்டணம், ஆனால் நாசரேத்தை அகழ்வாராய்ச்சி பண்ணுறாங்க. அகழ்வாராய்ச்சி பண்ணால் 11 வீடு தான் இருக்குது. இயேசுவின் காலத்தில் 11 வீடு தான் இருக்குது. அந்த 11 வீட்டில் மூச்சு விட்டால் கூட அடுத்த வீட்டுக்கு என்ன பண்ணும் தெரியும். நாசரேத்திலிருந்து நன்மை வரக்கூடுமோ அப்படின்னு கேட்டல. நாசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை ஆக்குகிறவராயும் அவர் சுற்றி திரிந்தார்.
அல்லேலூயா. என் எஜமான் நடந்தா அற்புதம் நடக்குது, பேசுனா புயல் அடங்குது, தொட்டா குருடன் கண் திறக்குது, கையை திறந்து ஆசீர்வதிச்சா ஆயிரமாய் சாப்பிட்டு திருப்தி அடையத்தக்கதாக ஒரு நாசத்திலிருந்து நன்மை வரக்கூடுமானால் உன்னுடைய ஊரில் இருந்து ஒரு நன்மை என்றால் அந்த ஒரே ஒரு நன்மை நீயால் தான் இருக்க முடியும். அல்லேலூயா. வாழ்க்கையில நான் பின்பற்ற வேண்டியது ஒரே ஒருவர் என்றால் அது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர், பரலோகத்துக்கு ஏறி போனவர், என்னுடைய ராஜ்யத்தின் வழிகாட்டி அவர்தான். அவரால் சும்மா இருக்க முடியாது. ஒரு நாள் பிசாசை எதிர்த்து ஜெயித்து காண்பிக்கிறார், ஒரு நாள் மரணத்தை எதிர்த்து ஜெயித்து காண்பிக்கிறார், ஒரு நாள் குஷ்டரோகத்தை ஜெயித்து காண்பிக்கிறார், ஒரு நாள் ஒரு பாவியை மன்னித்து பாவங்களிலிருந்து எப்படி வாழ்ந்து வெற்றியை பெற்று பாவத்தை ஜெயித்து என் ஒளியில் நடக்க முடியும் என்பதை காண்பித்து வருகிறார். செத்து உயிரோடு கூட எழுந்திருக்க முடியும் என்று உலகத்திலே நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனும் என்பதை காண்பித்து வருகிறார். பெரிய ஐன்ஸ்டனா இருந்தாலும் நியூட்டனா இருந்தாலும் ஒரு பொருள் அப்படி போட்டால் அது மேலேருந்து கீழே தான் விழும். ஆனால் இந்த உலகத்தின் எல்லா சக்திகளையும் மீறி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுந்து பரமேறி காண்பித்து மீண்டும் நான் வரப்போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். மூணாவது என்னுடைய வாழ்க்கையினுடைய அளவுகோல் என் இயேசு கிறிஸ்து தான். நான்காவது, விசுவாசிகளாக நான் வாழ்கிறேன் என்றால் அதற்கு அடிப்படை நற்செயல்களால் நிறைந்திருக்கணும். ஏன்னா வசனம் சொல்லுது, மத்தேயு 5வது அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, மத்தேயு 5வது அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. என்ன வெளிச்சம்? ஒரு நாள் பூமியானது வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் மேலே இருள் இருந்தது, ஒழுங்கின்மையும் அங்கே இருந்தது. ஆவியானவர் ஏற்கனவே என்ன பண்ணாரு? அசைவாடி கொண்டு கர்த்தர் என்ன சொன்னாரு? வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது என்று சொன்னார். அந்த வெளிச்சம் எங்கிருந்து வந்துச்சு? வானத்தில் இருந்தா? அலங்கோலமான இருளான அந்த இடத்துல வெளிச்சம் வந்துச்சு. பைபிள் சொல்லுது, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6ஆம் வசனம், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணின தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளியை உங்கள் இருதயங்களில் பிரகாசிக்க பண்ணினார். உலகத்தில் மிக பயங்கரமான சாக்கடை இருக்குமானால் அந்த சாக்கடை எங்கே இருக்குன்னு கேட்டுறாதீங்க, அது உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தான் இருக்கிறது. அது எதுதான் சொல்லுங்க? என் இருதயம்தான். உலகத்தில் பொல்லாங்கானது, திருக்குள்ளது, கடினமானது ஒன்று இருக்குமானா அது என்னதான்? இருதயம்தான். ஆனால் நவமான இருதயத்தை உண்டாக்குவேன் என்று சொன்னார். உன் இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று என்ன பண்ணும்? புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ளும். அதிலிருந்து ஜீவ ஊற்று என்ன பண்ணும்? புறப்படும். கர்த்தர் சொல்ற வார்த்தை, இந்த வெளிச்சம் உனக்குள்ளே பிரகாசிக்கணும். நற்கிரியைகள், நற்கிரியைகள். தேவனுடைய பார்வையில் கிறிஸ்தவன் பாராட்டு பெறுவது இல்லை, இந்து உயர்ந்திருப்பதில்லை, இஸ்லாமியன் மேன்மை அடைவதில்லை. நற்கிரியைகள் செய்கிறவள் தான் உயர்த்தப்படுவார்கள். ஒருத்தவன் அடிபட்டு கிடக்கிறான், ஒரு ஆசாரியன் கண்டு விலகி போகிறான். அவன் என்ன உடை போட்டு என்ன பிரயோஜனம்? அப்படி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போட்டார்னா பரலோகம் போயிடுவார் அவர் ஆசாரியன். இப்போ பிரசங்கம் பண்ணுறதுனால நான் பரலோகம் போயிடுவேனா? தேவாலய பணி செய்கிறதுனால நான் பரலோகம் போயிடுவேனா? இல்லையே. ஒருத்தர் லேவியன், அவரும் ஏதோ தேவாலயத்தினுடைய வேலையை செய்கிறவர், அவரும் கண்டு போயிட்டாரு. ஒரு மனுஷன் வந்தான்,
அவன் பேர் இவங்க சமாரியன்னாங்க. ஆனால் ஒரு மனுஷன்னா அவன் ஒருத்தன் தான் மனுஷன். மனுஷனா அவன். தம்பி உன்னை பார்த்து அப்படி கேட்டுறக்கூடாது. மனுஷனடா நீ அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஒன்று மனுஷியா நீ அப்படின்னா என்ன அர்த்தம்? பேய் உள்ளே இருக்குன்னு அர்த்தம், சமயத்தில் நாய் உள்ளே இருக்குன்னு அர்த்தம், சமயத்தில் குரங்கு வந்து உட்காந்துருக்குன்னு அர்த்தம், சில சமயத்தில் காட்டையிலேயே வந்திருக்குதுன்னு அர்த்தம். தேவன் தேடுகிறது ஒரு மனுஷனை தேடுகிறார், ஒரு மதத்தை தேடவில்லை. இயேசு மதத்தை ஸ்தாபிக்க பூமிக்கு என்ன பண்ணல, வரல. நான் வியாதியாக இருந்தேன், என்ன பார்க்க வந்தீங்க. நான் துணி என்னது எப்படி இருக்க சொல்லுதா, ஆகாரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க. வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. நான் காவல் இருந்தேன், நான் என்ன பண்ணீங்க, வந்து பார்த்தீங்க, விசாரிச்சிங்க. எப்போ ஆண்டவரே இந்த சிறியரில் எவனுக்கு நீங்கள் இதை செய்றீங்களோ அதை எனக்கே செய்யுங்க சொல்லிட்டு மத்திய 25:34 சொல்கிறாரு. மத்திய 25:34 யாருக்கு பரலோக ராஜ்யம் என்ற ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப எளிமையாக சொல்கிறாரு. வாருங்கள், என் பிதாவியினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நீங்கள் உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருந்த ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பூமியில் வரும்போது உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு ராஜ்யத்தை சுதந்தரிக்கவே நீங்க வந்திருக்கிறீங்க. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உங்களுக்காக இது ஆயத்தமாக்கப்பட்டுருச்சு. உங்க கிரியையில தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். 5வது காரியம், நாம் கர்த்தருடைய சாயல்ல படைக்கிறோம்னா, படைக்கப்பட்டோம் அப்படின்னா அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி, இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் அவருடைய சுபாவத்தின்படி, அவருடைய வல்லமையின்படி, அவருடைய குணங்களின் அடிப்படையில், இன்னொரு பக்கத்தில் நாம் அவருடைய ஆளுகையின் அடிப்படையில் நாம் படைக்கப்பட்டோம். அப்ப தேவனை தேவனாக காட்டுவது அவருடைய குணங்கள். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் குணம் வேற மாதிரி இருந்தால் அவனை யாரும் மதிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவர் பரிசுத்தர், அவர் நீதிபரர், அவர் உண்மையுள்ளவர், அவரிடத்தில் குறைவு இல்லை, குறை இல்லை, நீடிய சாந்தமுடையவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், என்ன சொல்லுங்க, சமாதான காரணர், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமானவர், ஏழைகளை விசாரிக்கிறவர், எளியவர்களுக்கு உதவி செய்கிறவர், திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனானவர், விதவைகளின் தேவன், அநாதைகளின் தேவன். இதெல்லாம் என்ன சொல்லுது? அவருடைய கேரக்டர். கேரக்டர் மேக்ஸ் மேன். எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு நினைச்சா யூ ஆர் நாட் எ மேன். நம்ம எப்படி மேன் ஆஃப் காடா மாற முடியும்? எப்படி தேவ சாயல்ல நம்ம இணைய முடியும்? ஏன் அப்பமும் திராட்சை ரசமும்? ரசத்தில் உயிர் இருக்கு, அப்பத்தில் சரீரம் இருக்கு. தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவருடைய தியாகத்தில் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நமக்கு ஜீவனை தரும்படி அப்பமாக வருகிறது. அவருடைய சரீரம் நான் தான் அப்படின்னு ஒவ்வொரு தடையும் சொல்றதுக்கு தான் திருவிருந்து. இனி நான் அல்ல, சொல்லுங்க, இனி நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். ஆராதனை முடிஞ்ச உடனே இனி நீர் அல்ல, எனக்குள் நானே இருக்கிறேன். இதை விட்டு அப்படி வெளியில போனோன்னு இனி நீர் அல்ல, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. எப்படி முடிச்சுட்டு இருக்கீங்க எல்லாரும்? அது மேலே கூட யாரும் ஏமா இல்லை, இவ்வளோ டீப்பாக ஒரு ஆளையிலே சொல்லாமல் இவ்வளோ அமைதியாக அவ்வளோ அழகாக கேட்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். நல்லா கவனிங்க. வாழ்க்கை தான் பேசும், வார்த்தை பேசாது மக்கள் இடத்துல.
அவருடைய வாழ்க்கை தான் பேசுச்சு. தேவனுடைய ஞானம், அறிவு, வல்லமை எல்லாமே தேவன் நமக்குள்ள என்ன பண்ணிட்டாரு, வச்சிட்டாரு. அப்ப தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு வரும்போது உங்களுடைய பொட்டன்ஷியல் என்ன, உங்களுடைய திறமை என்ன, உங்களுடைய ஞானம் என்ன, உங்களுடைய அறிவு என்ன என்பதை அவருடைய சுபாவத்தின்படி, அவருடைய அந்த இன்டலெக்ட் சொல்லுவாங்க, அந்த இன்டலெக்ட் படி எல்லாத்தையுமே உங்களுக்குள்ள கர்த்தர் பதிச்சிட்டாரு. அதை வெளியே கொணர வேண்டியது நம்முடைய காரியம். என் கையில் ஒரு நல்ல வாட்ச் வச்சிருக்கிறேன். இந்த வாட்ச் ஐவாட்சுன்னு வாங்க நினைக்கிறேன். சரி, எது என்னது, ஆப்பிள் வாட்ச். சரி, ஆப்பிள் வாட்சுன்னு வாங்க. இந்த ஆப்பிள் வாட்சில் இது ஓப்பன் பண்ண கூட பண்ண தெரியாமல் நான் உட்காந்துருந்தேன்னா, எப்படி இது கண்ணங்கரையன்னா இருக்குது, எப்படி நான் இது போய் காசு போட்டு வாங்கிட்டானா அப்படின்னு அவன்கிட்ட போய் கொடுத்தா, கொஞ்சம் இது இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் என்ன இருக்குன்னு இருக்குது, அதை கொஞ்சம் என்ன பண்ணிடுங்க, படிச்சுட்டிங்கன்னா இது உள்ளே என்ன பண்ணலாம், நீங்கள் மணி மட்டும் பார்க்கல, டேட் பார்க்கலாம், ஷெட்யூல் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது நீங்கள் நைட்டில் உங்களுக்கு வேணும்னா எந்த நேரத்தில் லைட்டை பார்க்கலாம், எங்கே ஒரு அவசரம்னா லைட்டை இது யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் ஹார்ட் பீட்டை பார்க்கலாம், உங்கள் ஹார்ட் அட்டாக் வரணும்னா இசிஜி இதில் எடுத்துக்கலாம். எத்தனையோ காரியம், ஒரு 1000 காரியமாவது இதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கிறான், வச்சுருக்கிறான். இதை நான் இப்படியே கருப்பாக கட்டிக்கிட்டு, கருப்பாக அப்படி இருக்குது, இத்தனை 1000 ரூபா கொடுத்து வாங்கி ஏதோ ஸ்டைலுக்கு கட்டியிருக்கிறேன்னா, மண்டு யாரு, எவ்வளோ தைரியம் உங்களுக்கு? உன்னை நீ அறிந்தால் உலகத்தை நீ ஆளுகை செய்யலாம். நீ யாருன்னு உனக்கு தெரியல. ஒரு சிங்கம் சீறி ஒரு சிம்சோன் மேலே பாய்கிற வரைக்கும் அவனுக்குள்ள இருந்த வல்லமை என்னன்னு அவனுக்கு தெரியாது. பிசிக்கலா இஸ் லைக் எவ்ரிபடி, நம்மள மாதிரி தான், எல்லாரும் மாதிரி தான் அவனு. ஆனால் அவனுக்குள்ள இருந்த ஆவியானவர் அந்த சிங்கத்தின் வாயை, ஒரு ஆட்டுக்குட்டியின் வாயை கிழித்து போடுவது போல போட்டார். தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு நாளும் தேவ வல்லமை நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுவது தான் தேவனுக்கு மகிமை. அப்பதான் தேவன் சொன்னபடி உன் கிரீடம் வெளிப்படும். அவன் மீதிலோ அவனுடைய கிரீடம் அல்லதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு கொடுத்தது 6வது, தேவன் நமக்கு கொடுத்த திறமைகளை பெருக்கி அவர் கையில் கொடுக்கணும். யாக்கோபு சொல்றான், உம்மிடத்தில் நான் வரும்போது கொஞ்சம், ஆனால் நான் வந்த பிறகு ஏராளமாய் பெருகினது. உன் வேலையில் திறமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ கடைசி வரைக்கும் கூலின்னு சொன்னா அது தேவனுடைய ஏற்பாடு இல்லை, அது உன்னுடைய சோம்பேறித்தனம். நீ மேலே வரணும்னு தேவனுடைய திட்டம். நீ ஆளுகை செய்யணும், எங்க இருந்தாலும் நீ தான் ஆளுகை செய்யணும். அதுக்காக நேராக போய் மேனேஜர் சீட்டில் போய் உட்காரு, சீட்டை கழிச்சு உன் கையில் கொடுத்துருவான். நம்ம ஆளுங்க உடனே தூக்கி நம்ம தலையிலே ஏறிடுவாங்க. இப்போ சொல்லிட்டேன்னா அடுத்த நம்ம தலையில் ஏறி உட்கார்றது தான் அப்படின்னு. அந்த அளவுக்கு திறமைகளை என்ன பண்ணணும், வளர்த்துக்கணும். எனக்கு தெரிஞ்சது கம்பி, காங்கிரீட்டு, சிமெண்ட்டு, மணல், இப்படி தான் கட்டடம். அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு என்ன தெரியும்? கேத்தலிக் ஃபாதர்ஸ் அப்படி தான் கேட்டாங்க, பெந்தோகோசே பாஸ்டர்ஸ் அப்படி தான் கேட்டாங்க. உனக்கு என்ன தெரியும்? நீ என்ன பைபிள் காலேஜ் படித்த, உனக்கு என்ன தெரியும்? இப்போ பைபிள்னா என்னன்னு எனக்கு தெரியும். எனக்கு என்ன தெரியுன்றது உலகத்துக்கே தெரியும். நான் பேசுகிற டீப்பாக, நான் பேசுகிற பல காரியங்கள் நீங்கள் தாங்க மாட்டீங்கன்றதுக்காக என்ன பண்ணியிருக்கிறேன், வச்சுருக்கிறேன். ஏறத்தாழ 1500 வீடியோ வெளியே போயிருக்குது. 5000 பேருக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியும், உலகத்தின் மூளை முடுக்கெல்லாம் போய் சொல்ல தெரியும். ஏன் வளர்க்கிறேன். 5 தாளந்து கொடுத்தா அந்த தாளந்தை கொண்டு வந்து அதை ஆண்டவர் கையில 10 கொடுக்க தெரிந்திருந்தது. அவனை பார்த்து தான் சொன்னாரு, உன் எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசி. எல்லாத்தையும் வலிச்சு தொடச்சி இன்னும் எவன்கிட்ட போய் கடன் வாங்கலாம், எவன்கிட்ட கடன் வாங்கலாம், நீ இன்னும் உருப்பிடுவியா? காலைல ஏந்திரிச்சோன்னா முதல்ல எவன்டா ஏமாறுவான்? ஆண்டவருடைய தரிசனத்தில் அவனை காட்டு. ஏமானின்னு நம்ம தரிசனம் தேடுறோம். நீயும் அநேக ஜாதிகளுக்கு என்ன பண்ணுவ? ஒருத்தன்னு சொல்லு, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப. அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்பது வேற.
தேவன் உன்னை உன்னுடைய தொழில் ஆஸ்வதிக்கப்படும். கையிட்டு சகல செய்யும் வேலை சகலத்தில் தேவன் உன்னை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். நீ வாளா இருக்க மாட்ட, நீ பாசா தான் இருப்ப. நீ பியூனா இருக்க மாட்ட. பியூன் இருந்து எதை வம்போ பண்ண போறீங்க. அதனால நீ பியூனாவே இருக்க மாட்ட. நீ ஒரு நாள் என்ன பண்ணுவ? பாசா மாறுவ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஊரில் சினிமாவில் போட்டால் நான் மொட்டை அடிச்சா அவன் பாசுன்னு, அதனால் நான் அந்த பாஸ் ஆகிடுவேன். இல்லை, எந்த தொழில் கொடுத்தாலும் திறமையாக மேலே வர்றதுக்கு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். உன் கையில் 10 ரூபாயா இருந்தால் அது 1000 ரூபாயா இல்லை லட்சங்களாக மாற்ற தெரிஞ்சிருக்கணும். உன் உழைப்பு, உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய ஞானம், உன்னுடைய யுக்தி எல்லாமே ஐடியா தாங்க. கையில் சாப்பிட்டு இருந்தவன் ஸ்பூனா சாப்பிட்டான்னு எப்படி இருக்கும்னு நினைச்சான். ஒரு ஸ்பூனை உருவாக்கின ஐடியா. ஏன் நமக்கு ஒரு வெளிச்சம் வரக்கூடாது? எதுக்கு இந்த இதை எரிச்சிட்டு இருக்கணும்? ஒரு வெளிச்சம் வரக்கூடாது, ஒரு ஐடியா. அதனால தான் நீங்களும் நானும் ஒரு லைட்டுக்குள்ள உட்காந்துருக்கிறோம். ஏன் பேசும்போது 10 பேர் கேட்கணும், கத்தி கத்தி செத்துடக்கூடாது. அதனால தான் இது ஐடியா. உலகத்தில் எல்லாமே ஐடியா. அந்த ஐடியா ஒன்று கிடைச்சிருச்சுன்னா அதை வச்சு நீ உலகத்தையே கலைக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிச்சை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிச்சை. அவர் பேர் சுந்தர் பிச்சை. அவர் இந்த இந்தியாவில் இருக்கும்போது, மதுரையில் இருக்கும்போது அவருக்கு என்ன இல்லை, ஒரு கம்ப்யூட்டரை கூட அவர் கையில் வாங்கலை. ஆனால் அங்கே போனப்போ அவர் கொடுக்கப்பட்ட அந்த கம்ப்யூட்டரில் வேலை செஞ்சு அந்த கம்பெனியினுடைய என்ன கம்பெனி அதுப்பா? மைக்ரோசாஃப்டில், கூகுளில் சுந்தர் பிச்சை தான் CEO. அப்படி சம்பளம் என்ன தெரியுமா? எனக்கு தெரியல, போய் பாருங்க. எனக்கு தெரியல, உண்மையிலே மறந்துட்டேன். இந்தியாவில் பிரைம் மினிஸ்டர் கூட வாங்க மாட்டார், ஜனாதிபதி கூட மாட்ட மாட்டார். 10 பிரைம் மினிஸ்டர் வாங்குற சம்பளத்தை ஒரு ஆள் பேர் பிச்சை. ஆனால் சுந்தர் பிச்சை இதை பற்றி ஒழுங்காக படித்தார். எதை படித்தார்? தான் கையில் கொடுக்கப்பட்ட கம்ப்யூட்டர் அக்கு வேறு ஆணி வேறா எல்லாத்தையும் படித்து கொஞ்சம் மேலே வரும்போது அமெரிக்காக்காரன் அவன்கிட்ட பிச்சை வாங்குற அளவுக்கு வளர்ந்துட்டார். தேவ பிள்ளைய நீ வளரணும். ஏன்னா அந்த இன்புட் ஒன்று இருக்கு, அந்த பொட்டன்ஷியாலிட்டி ஒன்று இருக்கு, அந்த கெப்பாசிட்டி ஒன்று இருக்கு. உன்னுடைய திறமை எதுன்னு நீ கண்டுபிடிச்சா அந்த திறமையில் நீ ஒரு நாள் வளரும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த மணியை நிறுத்த முடியுமானால் நல்லா இருந்திருக்கும். கடைசியாக சொல்லி நான் முடிச்சிடறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. உங்களை படைச்சவர் ஒரு கிரியேட்டர். கிரியேஷன் என்பது ஒன்று இல்லாததை ஒன்றாக உருவாக்குவது. இந்த பூமியிலிருந்து தேவன் இல்லாதவைகளிலிருந்து உருவாக்கினார். ஆனால் ஆண்டவர் உனக்கு ஒரு சோர்ஸை கொடுத்திருக்கிறார். உன்னை சுற்றி இருக்கிற எல்லாமே உனக்கு சோர்ஸ் தான். மனிதர்கள் உன்னுடைய சோர்ஸ், உன்னுடைய தாய் தகப்பன் உன்னுடைய சோர்ஸ், உன்னுடைய கை ஒரு சோர்ஸ், உன்னுடைய கண்ணு ஒரு சோர்ஸ். உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் உனக்கு படைப்பாளியாக மாற்றணும்னு நினைக்கிறியோ அத்தனையும் ஆண்டவர் உன் சரீரத்தில், உன் மூளையில், உன்னுடைய எண்ணங்களிலே, உன்னுடைய வார்த்தையிலே, உன்னுடைய செயல்களிலே கர்த்தர் அத்தனை படைப்பாற்றலை வைத்திருக்கிறார். உன்னால் படைக்க முடியும். ஒரு வரலாறை படைக்க முடியும். காரைக்காலில் ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷனை சாதாரணமாக எல்லாரும் நினைச்சாங்க, நாசரேத்திலிருந்து நன்மை வரக்கூடுமா என்று நினைச்சாங்க. இன்னைக்கு உலகத்தை கலக்கிறான்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் ஒரு நாள் உனக்கு வரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றோங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை கண்டு சந்தோஷப்பட விரும்புகிறார். அவர் மாதிரி நான் கிரியேட்டர்ப்பா, என் பிள்ளையும் கிரியேட் பண்ணுறான். ஒரு படைப்பாளியாக மாறிட்டான். ஒரு கதை வாசனம் எழுதுகிறவன் ஒரு படைப்பாளி, ஒரு கட்டடம் கட்டுகிறவன் ஒரு படைப்பாளி, ஒரு கம்பெனி நடத்துகிறவன் ஒரு படைப்பாளி. உன்னை கொண்டு தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ கேள். தேவ சமூகத்தில் போய் கேளு. அதிகாலை தேவனோடு போராடி, இன்னைக்கு எனக்கு ஏதாவது கற்றுக் கொடுக்கணும், நான் சில காரியங்களை நான் மற்றவங்களை விட மேன்மையா திறமையா எனக்கு என்ன வச்சிருக்கிறீங்களோ அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று போகும்போது உன் கிரீடம் உனக்கு பூக்கும்.